வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் வந்து இந்த 28/1/2025 அன்னைக்கு கவுன்சிலிங் டே 6 முடிவில் எவ்வளோ போஸ்டிங் வந்து ஓவராலாக இருந்துச்சு, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் அப்ஸ்ட்ராக்டாக வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எந்தெந்த துறைகளில், அதாவது முக்கியமான துறைகளில் எந்தெந்த துறைகளில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் டிஜிட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டாக விட்டுட்டு நமக்கு டபுள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இதில் எடுத்துருக்கேன். டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குங்கிறது இன்னும் டீட்டெயிலாக இதுக்குள்ளே பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக நீங்கள் டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய அந்த வேகன்சி வைஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கவுன்சிலிங் போகிறவங்களோட ஒவ்வொரு கையிலையும் இருக்கணும். அப்போ தான் கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு ஓவர் வியூ மாதிரிக்கு நம்ம என்ன செய்வோம், டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நேற்று வரைக்கும் 131 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பேலன்ஸ் வந்து 83 மட்டும்தான் இருக்குது. அப்போ எவ்வளோ வேரியேஷனில் போஸ்டிங் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டே 6லேயே வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பப்ளிக் ஹெல்த் மெடிசனில் வந்து இவ்வளோ வேகன்சி வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 67 இருந்ததில் 54 தான் இருக்குது. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 76 இருந்தது, 53 ஆயிடுச்சு. 53 குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 46 இருந்திருக்கு, 20 போஸ்டிங் எடுத்துட்டாங்க, மிச்சம் 26 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 33 போஸ்டிங் தான் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிறது நேற்று 27ஆம் தேதி எவ்வளோ இருந்துச்சு, வேகன்சி இன்றைக்கி 28ஆம் தேதி பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையுமே வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 111 இருந்தது, இன்றைக்கி 64 ஆயிடுச்சு. டெக்னிக்கல் எஜுகேஷனில் 11 போஸ்டிங்கிறது 4 ஆயிடுச்சு. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் 71 போஸ்டிங்கிறது 31 போஸ்டிங் ஆகிருக்கு. அப்போ ஒரே நாளில் என்ன செஞ்சுருக்காங்க, 40 பேர் வந்து இந்த ட்ரைனிங் விங்கை சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது எனக்கு படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரைனிங் விங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போகிற மாதிரியே இருக்கும். ஸோ படிக்கிறவங்க அந்த 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 டயத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸரியில் வந்து 40 இருந்தது, 30 வேகன்சி ஆகிடுச்சு. சோசியல் வெல்ஃபேரில் 25 வேக்கன்ட் இருந்தது, 24 ஆகிடுச்சு. காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 25 இருந்தது, 11. இதுலேயும் பாருங்கள் 14 போஸ்டிங் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, குரூப் 2 குரூப் 1 இதெல்லாம் படிக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு அமைதியான எனக்கு 10 to 5 போகிற டிபார்ட்மெண்ட் மாதிரி எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துருவாங்க. சிவில் சப்ளையில் 25 போஸ்டிங் இருந்தது, 21 போஸ்டிங் ஆயிடுச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 71 போஸ்டிங் வந்து 69 தான் இருக்குது. அதாவது 2 போஸ்டிங் மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க. வக் போர்டில் வந்து 32 வந்து இன்னும் ஃபில் ஆகலை, அப்படியே இருக்குது. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் 49 46 குறைஞ்சிருக்கு. பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் 25 2 போஸ்ட்டு எடுத்திருக்காங்க, அதில் 23 ஆயிடுச்சு. ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்டில் 25 போஸ்ட்டில் 5 எடுத்துட்டாங்க, 20 இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 63 போஸ்ட் இருந்ததில் 57 போஸ்ட் இருக்குது, 6 போஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் எடுத்துட்டாங்க. அனிமல் ஹஸ்பண்டில் 25 போஸ்ட்டில் ஒரே 1 எடுத்திருக்காங்க, மிச்சம் 24 போஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 21 போஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது, யாரும் எடுக்கலை. TNUHDPயில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டு யாருமே எடுக்கலை, பில் கலெக்டர் யாரும் எடுக்கலை. அந்த போஸ்டிங்லாம் இந்த 25 47ங்கிறது அப்படியே இருக்குது. லெபார்டரி அசிஸ்டண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 37 போஸ்டிங்கில் 1 எடுத்திருக்காங்க, 36 போஸ்டிங் இருக்குது. சேல்ஸ்மேன் சேல்ஸ்வுமன் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதில் 194 போஸ்டிங் வந்து யாரும் எடுக்கலை, அந்த போஸ்டிங் அப்படியே இருக்குது. இது போக நேற்று சொல்லாத டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வரையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த இதை பொறுத்த வரைக்கும் 17 போஸ்டிங் வந்து இன்னும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டில் 14 போஸ்டிங் இருக்குது, NCCயில் 13 இருக்குது. ஸோ NCC டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும், அவங்க வந்து பஞ்சுவாலிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க, வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில். ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 12 வேகன்சி இருக்குது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 15 இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு 130 வேகன்சி வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம இதில் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஒவ்வொரு டேட் வைஸாகவும் நம்ம ஒரு 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடாகவே போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கவுன்சிலிங் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து அப் டு நீங்கள் கவுன்சிலிங் முடிகிற வரையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.